வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் ஒரு அழகான நன்னெறி கதையை கேட்கப் போகிறோம். இந்த கதையின் பெயர் மந்திர பெட்டி. ஒரு சிறிய அழகான கிராமத்தில் கவி என்ற நல்ல மனம் கொண்ட சிறுமி வாழ்ந்து கொண்டிருந்தாள். கவி மிகவும் அன்பானவள். அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்புவாள். ஒரு நாள் கவி தனது நண்பர்களுடன் விளையாடிக்கொண்டே காட்டுப்பாதையில் சென்றாள். அங்கு பெரிய பெரிய மரங்களும் அழகான பூக்களும் பறவைகளின் இனிய குரலும் இருந்தது. விளையாடிக் கொண்டிருந்த கவி திடீரென்று ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு பழைய மரப்பெட்டி கிடப்பதை கவனித்தாள். அது என்ன பெட்டி என்று கவி ஆச்சரியப்பட்டாள். அவள் மெதுவாக அந்த பெட்டிக்குப் பக்கத்தில் சென்றாள். அந்த பெட்டியின் மேல் ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. அதில் இப்படி எழுதப்பட்டிருந்தது: இந்த பெட்டியை நல்ல மனம் கொண்டவர் மட்டும் திறக்க வேண்டும். கவி அந்த வார்த்தைகளை படித்து சற்று ஆச்சரியப்பட்டாள். நான் நல்ல மனம் கொண்டவள்தானே என்று அவள் நினைத்தாள். அந்த பெட்டியை கவனமாக எடுத்துக்கொண்டு கவி தனது வீட்டிற்கு கொண்டு வந்தாள். வீட்டில் அமர்ந்து அவள் மெதுவாக அந்த பெட்டியைத் திறந்தாள். அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. பெட்டிக்குள் இருந்து ஒரு இனிய மந்திரக் குரல் கேட்டது. கவி, நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் இந்த பெட்டி உனக்கு பரிசு தரும் என்று அந்த குரல் சொன்னது. கவி மிகவும் ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அவள் மிகவும் மகிழ்ந்தும் இருந்தாள். அடுத்த நாள் முதல் கவி தினமும் நல்ல செயல்கள் செய்ய ஆரம்பித்தாள். ஒரு நாள் அவள் தனது நண்பர்களுடன் உணவைப் பகிர்ந்து கொண்டாள். மற்றொரு நாள் சாலையை கடக்க முயன்ற ஒரு வயதான பாட்டிக்கு உதவி செய்தாள். கவி எப்போதும் மகிழ்ச்சியாக நல்ல செயல்களை செய்தாள். ஒரு சில நாட்கள் கழித்து கவி மீண்டும் அந்த மந்திரப் பெட்டியைத் திறந்தாள். இந்த முறை பெட்டிக்குள்ளிருந்து ஒரு அழகான ஒளி வெளிச்சம் வந்தது. அந்த பெட்டியின் உள்ளே அழகான பொம்மைகள், இனிப்புகள் மற்றும் சிறிய பரிசுகள் இருந்தன. கவி மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் அவள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டாள். அது என்ன தெரியுமா, குழந்தைகளே? நாம் நல்ல மனதுடன் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். கவி அந்த மந்திரப் பெட்டியை மிகவும் நேசித்தாள். ஆனால் அதைவிட அவள் நல்ல செயல்களை செய்வதையே அதிகமாக நேசித்தாள். அதன் பிறகு கவி தினமும் மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். நன்னெறி: நாம் நல்ல செயல்கள் செய்தால் நமக்கும் நல்ல பலன் கிடைக்கும்.